கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம ஒன்று கற்றுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ கிளாஸ் போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறோம். ஹிந்தி கற்றுக்கணுன்னா ஹிந்தி கிளாஸ் போகிறோம். கீபோர்ட் கற்றுக்கணுன்னா கீபோர்ட் கிளாஸ் போகிறோம். கார் டிரைவிங் கற்றுக்கணுன்னா கார் டிரைவிங் கிளாஸ் போகிறோம். அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கும் நம்மக்கிட்ட 9 வகையான ஆவியின் கனிகள் அவசியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், எச்சி அடக்கம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் பரலோகத்துக்கு போக ரெடியா? என்னக்கா ஸ்கூலுக்கு போகலையா? ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துருக்காங்க, அக்கா செய்யலை, மிஸ் அடிப்பாங்க, நான் ஸ்கூலுக்கு போகல. அப்படியாக்கா? சரி, நம்ம 2 பேரும் டீச்சர் ஸ்டூடெண்ட் சொல்லலாமா? சரிக்கா, நீ போயிட்டு கிளாஸ்க்குள்ள வா. கமிங் மிஸ். எஸ் கமிங். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தியா? ஹோம்ஒர்க் பண்ணல மிஸ். ஹோம்ஒர்க் ஏன் பண்ணல மிஸ்? ஹோம்ஒர்க் நிறைய இருந்துச்சு மிஸ், அதனால பண்ணிட்டு வரேன் மிஸ். உனக்கு பனிஷ்மெண்ட் கையணிட்டு. அக்கா, உங்களுக்கு மிஸ் ஹோம்ஒர்க் நிறைய தானே தந்தாங்க, நீங்க செய்யல தானே, அதனால மிஸ் அடிப்பாங்க தானே ஸ்கூலுக்கு போகல. அக்கா, இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க அடிக்க வாடிங்க. சாரி பாப்பா, அக்கா மன்னிச்சுக்கோ. பார்த்தீங்களா, எங்கள் மிஸ் எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் அந்த பாப்பாவுக்கு செய்கிறேன். நம்மளுக்கு எது நல்லதுன்னு யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம மற்றவங்களுக்கும் செய்யணும். இதைத்தான் ஏசப்பா பைபிளில் உன்னை போல் மற்றவங்களை நேசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாய் குட்டீஸ். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது, கர்த்தரின் உண்மை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 117. இயேசுவின் செல்லங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்கிறவர் என்னாலும் அடையவினால. இயேசுவின் செல்லங்கள். ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இயேசுவின் செல்லங்கள்.
1 மணி நேரம் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறார் ஏசப்பா. இந்த செய்தியை கேட்குற கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்கள் 1 மணி நேரம் கூட சும்மா இருக்கிறது தேவ சித்தம் இல்லை. 1 மணி நேரம் சும்மா இருக்கீங்களா? 1 மணி நேரம் மிஸ்டரியா வாங்குங்க. கல்லறை மனிதன் எப்படியாக மாறுகிறானாம்? ஊழியனாக மாறிவிட்டான், மிஸ்டரியாக மாறிவிட்டான். உட்கார்ந்துருக்க போறீங்களா, செயல்பட போறீங்களா? மார்க் 2ல் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க, செயல்படுற குரூப் இருக்கிறாங்க. நீங்கள் செயல்படுற கிறிஸ்தவனாக இருக்கணும்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில், அந்த சமூகத்தில் ஆண்டு கற்றுக் கொடுத்தார். பர்த்திமேயு ஜெபம் பண்றார், அதட்டுறாங்க, இன்னும் சத்தமிடுறார். ஆண்டவர் அற்புதம் செஞ்சிடறார். இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு முன்னாடி ஹைலைட்ஸில் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அக்கறைக்கு போவுங்கள் வாருங்கள் என்று சொல்லி கூட்டு போகிறார். அவர் கூட்டு போகிற கப்பலை அலைகள் மோதுகிறது, புயல் காற்று அடிக்கிறது, ஆண்டவர் அதட்டுகிறார், அமைதல் பெறுகிறது. இவங்க எல்லாம் புலம்பி தள்ளுறாங்க. என்ன அற்புதம் ஹைலைட்ஸ் பாருங்க. எனக்கு திரும்ப திரும்ப அதை ரசிப்பேன். என்ன ஆண்டவரை, காற்றும் கடலும் அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் மார்க் புஸ்தகத்தில் உள்ள ஹைலைட்ஸாக ஒரு செய்தியை நான் தியானித்து உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். என்ன ஹைலைட்ஸு? உட்கார்ந்துருக்க போகிறீங்களா, செயல்பட போகிறீங்களா? மார்க் 2ல் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க, செயல்படுற குரூப் இருக்கிறாங்க. நீங்கள் செயல்படுற கிறிஸ்தவனாக இருக்கணும்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில், அந்த சம்பவத்தில் ஆண்டு கற்றுக் கொடுத்தார். இப்போ மார்க் 5 நீங்கள் 1ஆவதுலேருந்து வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லறை மனிதங்க, கல்லறையில் இருக்கிறாங்க. அவனை அடக்க ஒரு ஆளும் கூடாது இருந்தது. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்குது, இருளில் இருக்கிறான். கல்லால் தனக்குத்தானே சேதப்படுத்திக்கிறான். இப்படி கல் எடுத்து தலையில் குட்டிக்கிறான், காயமாக இருக்கிறான். எத்தனை பரிதாபங்க. கல்லறை மனிதனாக இருக்கிற அந்த வாலிபன் இயேசு சந்திக்கிறார். இயேசு அவனை விடுதலையாக்குகிறார். லேகியோன் பிசாசு அவனை பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா அங்கே வர்றாரு, அவன் விடுதலையாகிறான். புதிய வஸ்திரம் தரிச்சு இயேசுவின் பாதத்தை உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு சாப்டர், அற்புதங்க. ஹல்லேலூயா. கல்லறை மனிதன் எப்படியாக மாறுகிறானாம்? ஊழியனாக மாறிவிட்டான், மிஸ்டரியாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவங்க. கல்லறையில் இருக்கிறவன் மிஸ்டரியாக மாறிட்டான். இந்த செய்தி கேட்குற சகோதரே சகோதரியே, நீங்கள் என்ன செய்றீங்க? கல்லறையில் ஒரு மனுஷனை சந்திக்கிறார், ஆண்டவர் அவனை அற்புதம் செய்கிறார், அவன் உடனே மிஸ்டரியாக மாறிட்டான். எனக்கு திருச்சபைகளை எத்தனை வசனங்களை கேட்டு 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 அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவருடைய ஒரு மிஸ்டரியாக மாறிட்டீங்க. மிஸ்டரின்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரம் ஊழித்து போவோம்னு மட்டும் நினைக்காதீங்க. மிஸ்டரி ஊழியங்கிறது முழு நேர மிஸ்டரிகளும் இருக்குது, பகுதி நேர மிஸ்டரிக்கு. என்னை பொறுத்தளவுக்கு முழு நேர ஊழியர், பகுதி நேர ஊழி பிரிவே பைபிளில் கிடையாதுங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் மிஸ்டரி தான். எல்லா ஊழியக்காரங்களும் பகுதி நேர ஊழியர்கள் தான், முழு நேர ஊழியர்கள் தான். எல்லாரும் ஊழியம் செய்யணுங்க. ஆண்டவர் சும்மா இருக்கிறவங்கள பார்த்து வேலைக்கு கூப்பிட்றார். திராட்சை தோட்டத்தில் காலையில் இருந்து வேலை பார்க்குறவங்களையும் கூப்பிட்றார், மதியானம் இருந்து சும்மா இருக்கிறவங்களே வேலை கூப்பிட்றாரு. சாயங்காலம் 1 மணி நேரம் தான் இருக்குது. 1 மணி நேரம் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறார் ஏசப்பா. இந்த செய்தியை கேட்குற கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்கள் 1 மணி நேரம் கூட சும்மா இருக்கிறது தேவ சித்தம் இல்லை. 1 மணி நேரம் சும்மா இருக்கீங்களா? 1 மணி நேரம் மிஸ்டரியாக வாங்குங்க. எங்கள் ஊழியத்தில் ஏசப்பா சொல்லி கொடுத்தபடி 1 மணி நேரம் மிஸ்டரின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறோம். நீங்கள் 2வது சனி ஞாயிறில் அவங்களுக்காக ஒரு பயிற்சி வச்சுருக்குறோம். அந்த பயிற்சியில் 1 மணி நேரத்தில் எப்படி கிராம ஊழியம் செய்யணும், எப்படி எல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்யணும், எப்படி 1 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யணும், 1 மணி நேரம் எப்படி கைப்பிரதி ஊழியம் செய்யணும், 1 மணி நேரத்தில் ஒரு ஜெபக்கூட்டை எப்படி நடத்தணும், இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் ஆண்டவர் உங்களை பாரப்படுத்துவாரனால் நீங்கள் இப்படிப்பட்ட மிஸ்டரியாக நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த மார்ச் 5ஆம் அதிகாரத்தில் கல்லறை மனுஷன் மிஸ்டரி ஆயிட்டான். ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில்
நீ எப்படி இருக்கிறாய். எத்தனை வார்த்தைகளை பிரசங்கத்தில் கேட்டு கேட்டு புளிச்சு போயிருச்சுலாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்றோம், காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸை சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். நல்லது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வயிறு வெடிச்சிருங்க. என்ன செய்யணும்? இன்புட்டும் இருக்கணும், அடுத்து அவுட்புட்டும் இருக்கணும். அல்லேலூயா. வெளியே போடுங்க, மோசனை வெளியே போகணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மரணம் வந்துடும், ஆவிக்குரிய மரணம் வந்துடும். கேட்கணும், அதை நீங்கள் சொல்லணும். அநேகருடைய விசுவாசங்கள் அசைக்கப்பட்டு விட்டது. ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றி சொன்னாலே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. பேராக போச்சுன்னா நமக்கு யோசனையாக இருக்கும், என்னடா ஒரே அப்போ இவர் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் 36வது அதிகாரத்தில் ஏசாவுடைய வம்ச வரலாறு, பிள்ளைகள் பேர் என்ன, பேர பிள்ளைகள் பேர் என்ன, அவங்க எங்கெங்கே போய் குடியிருக்காங்கன்னு ஒரு 36வது அதிகாரம் முழுசு இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷனை சொன்னது போல தான் இருக்கு. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. என்னுடைய ஆயுஷ் நாளிலே இன்னொரு நாளை காண செய்த உடைய அன்புக்காக நன்றி. கர்த்தர் உண்டு பண்ணின அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனோடு கூட நாங்களும் ஜெபிக்கிறோம். நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் முடியும் போதும் எங்களுடைய ஆயுஷ் நாட்களிலே ஒரு நாள் குறைகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளவர்களாக நித்திய வீட்டிலே ஒரு நாள் மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் உமக்கு முன்பு நிறுத்தும்படி ஆண்டவரே எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நாங்கள் உம்முடைய கரத்திற்குள் அடங்கி இருக்க, உம்மை பிரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை தர ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற தியானம் ஆண்டவரே உம்முடைய நல்ல வழிகளிலே ஆவியானவர் நடத்துவதற்கு ஆண்டவரே இந்த கேட்கிற வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பைபிளில் நிறைய ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. நிறைய சம்பவங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு, அப்படி தானே? பைபிள் எப்படி மட்டும் இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லப்பட்ட ஒருவேளை நீதிமொழிகள் நேரடியாய் அறிவுரைகளாய் நிறைய சொல்லியிருக்கு. அது மாதிரி ஒருவேளை பைபிள் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கூட ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், அப்படி கொடுக்கல. நேரேஷன்ஸ், நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. யார் என்ன செஞ்சா, என்ன பேசினா, என்ன நடந்தது, அப்படிலாம் என்னது நிறைய பைபிளில் நம்ம பார்க்குறோம். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 32 ஒரு மிஸ்டீரியஸ், இது என்னடா இது அப்படின்னு ஆச்சரியப்படும்படி ஒரு சம்பவம் நடக்குது. 32வது அதிகாரத்தில் யாக்கோபு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ 32:24 எழுதியிருக்கு, யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி. புருஷன் அப்படின்னா எ மேன் அப்படி இருக்கு இங்கிலீஷ் பைபிளில், சரியா? ஒரு மனிதன் விடியும் அளவும் அவரோடு போராடி கொண்டிருந்தார் அப்படின்னு ஆரம்பிக்குது. நமக்கு என்னடா அப்படின்னு கேள்வி. யார் திடீர்னு ஒரு ராத்திரி நேரத்தில் இவர்கிட்ட எதுவும் யாரும் திருட வந்துட்டாங்களா, யாரோ போராடினாங்களே அப்படின்லாம் எழுதியிருக்கு. அவங்க 2 பேர் அடுத்து பேசிக்கொள்வது, நடந்த சம்பவங்கள்லாம் எழுதியிருக்கு. முடிவில் அங்கே 30வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அங்கே ஏதோ வகையிலே தேவன் அங்கே ஒரு மனிதனை போல, ஒரு புருஷனை போல யாக்கோபோடு போராடுகிற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்படிலாம் ஒன்று நடந்திருக்கு, யாக்கோபு தேவனை சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கிறோம். இது எதற்காக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை ஓசியாவில் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கு. இங்கே எழுதப்பட்ட இது ஏன் எழுதியிருக்கு, இது நமக்கு என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இது போல் நிறைய இருக்குது. நான் ஒரு உதாரணம் வாசிச்சிருக்கிறேன். நிறைய சம்பவங்கள் பைபிளில் இருக்குது, அப்படி தானே? செங்கடலை பிளந்த சம்பவம் எழுதியிருக்கிறது, லாசருவை உயிரோடு எழுப்பின சம்பவம் எழுதியிருக்கு, மனிதர்கள் தவறு செய்து விழுந்த சம்பவங்கள் என்ன செஞ்சுருக்கு பைபிளில் நிறைய எழுதியிருக்கு. இப்படி ஒவ்வொரு பக்கங்களையும் வாசிக்கும் போது அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதான பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் அதில் 2வது வசனத்திலிருந்து கவனிச்சோன்னா, யாக்கோபை விசாரிக்க போகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த யாக்கோபை பற்றி 3வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். அவருடைய வாழ்க்கையை அப்படி 2 ஒரே வரியில் சுருக்கி சொல்லியிருக்கு. அவர் பிறக்கும்போதுலேருந்து நம்ம இப்போ வாசித்த ஆதியாகமம் சம்பவத்தையும் சேர்த்து அங்கே சொல்லியிருக்கு. பிறக்கும்போதே இன்னும் அண்ணனுடைய குதிகாலை என்ன செஞ்சார், பிடிச்சிட்டு பிறந்தார். தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் அப்படின்லாம் எழுதியிருக்கு. இதுதான் நம்ம அங்கே படித்தோம். அடுத்த வசனத்தில் தொடர்ச்சி, அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான்,
அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து, கமா, அடுத்த 3 வார்த்தை என்ன இருக்கு பாருங்க உங்க பைபிளில். அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். நம்ம வாசித்தோம் 32வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்றைக்கோ எத்தனையோ ஆயிரங்கள் வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம், ஒரு உண்மை சம்பவம் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்ம படிக்கிறோம். இங்கே அதை அப்படியே ரீகேப் பண்ணியிருக்கு. அதை அப்படியே சொல்லிட்டு, பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து, தேவன் சந்தித்தார், அந்த சம்பவத்தை தான் சொல்லிட்டு, கமா, அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒன்றும் இல்லை, இது எதுக்காக இந்த வசனத்தை நான் காண்பிக்கிறேன்னா, பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் மூலம் தேவன் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இரவும் பகலும் நம்ம பைபிள் திறக்கிறோம், வரிசையாக படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சம்பவங்கள் படிக்கிறோம், என்ன நடந்துச்சு, தாவீதை பற்றி படிக்கிறோம், சாலமோனை பற்றி படிக்கிறோம், ஆபிரகாமை பற்றி படிக்கிறோம். அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். ஒவ்வொரு இடத்திலும் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு தேவன். ஆமேன். இதுதான் நம்ம பைபிள் ஒவ்வொரு நாளும் திறக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ்ஸிங். தேவன் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கார். என்ன பேசுவார்? என் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை பேசிகிட்டே இருப்பார். என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு என்ன வார்த்தை தேவை, என் வாழ்க்கையில் சமாதானம் தருவதற்கு என்ன வார்த்தை தேவை, என் வாழ்க்கையில் நான் எங்கேயாவது வழி தப்புறேனா, வலது இடது சாயிறேனா, என்னை சரிப்படுத்துவதற்கு என்ன செய்வார்? பேசுவார். ஞானத்தை குறித்து பேசுவார், எதிர்காலத்திற்கு குறித்த நம்பிக்கையை குறித்து பேசுவார். இதுதான் பைபிளில் கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு பிளஸ்ஸிங். அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். ஸ்பெசிஃபிக்காக நம்ம கூட ஒவ்வொரு சம்பவத்தின் மூலம் நம்ம ஒவ்வொருவருக்கு தேவையானபடி பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நிறைவு, திருப்தி. தேவன் என்னோடு பேசுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்குறோம். ஒரு சொல்ல முடியாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ஒரு வசனம் இருக்கும் எண்ணாகமத்தில், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கும் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு பிளஸ்ஸிங் அங்கே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பீலேயம் வாயின் மூலமாய் ஆவியானவர் பேசுகிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெயகம்பீரனா என்னது? ஒரு நாட்டை கஷ்டப்பட்டு ஒரு ராஜா பிடிக்கிறார், அவருக்குள்ள ஒரு பூரிப்பு, இந்த நாட்டை பிடிச்சிட்டோம், நமக்கு விரோதமாக இருந்த நாட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஜெய கம்பீரம் ஒரு தேவனுடைய பிள்ளையருடைய இருதயத்தில் எப்பயுமே இருக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. நம்ம ஒன்றும் பெருசாக சாதிப்போம், ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை சாதிப்போம், அதை அப்பப்போ நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். செய்யும்போது மட்டுமல்ல, செய்யும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவருக்காக இதை நம்ம செஞ்சிட்டோம், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் அப்படின்னு சொல்லப்படும் போது இட் இஸ் அ கண்டினியூவல் பிளஸ்ஸிங். எப்பயுமே எதையோ சாதித்ததை போல ஒரு பரவசம். இது தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு பக்கமும் நம்ம படிக்கும்போது, தனி ஜெபம், குழு ஜெபம், இதில் நமக்குள்ள புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய பைபிள் ரீடிங் வருஷப்படி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பக்கத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம். ஆதியாகமம் 36வது அதிகாரம் படிச்சுட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் த டல்லஸ்ட் பேசேஜ். என்னப்பா இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரம். அது என்ன இருக்கும் அப்படின்னா, ஏசாவுடைய சந்ததியை பற்றி எழுதியிருக்கு. ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றி சொன்னாலே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார். பேராக போச்சுன்னா நமக்கு யோசனையாக இருக்கும், என்னடா ஒரே பேராக இருக்குன்னு. இங்கே ஏசாவை நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே தேவனுடைய அழைப்பிற்கு யாக்கோபை தான் தேவன் தெரிந்து கொள்ள போகிறார். ஈசா தனியாக போக போகிறார், வேறு பக்கத்து ஊருக்கு நாட்டுக்கு போயிடுறார், ஏதோம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறார். ஓகே, அப்போ இவர் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 36வது அதிகாரத்தில் ஏசாவினுடைய வம்ச வரலாறுடைய பிள்ளைகள் பேர் என்ன, பேர பிள்ளைகள் பேர் என்ன, அவங்க எங்கெங்கே போய் குடியிருந்தாங்கன்னு ஒரு 36வது அதிகாரம் முழுசும் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த ஒரு ரீட் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஏதோ 2 சின்ன சம்பவம் மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப பிரயோஜனமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொன்னது போலலாம் இருக்காது. ஆனால் நான் அன்னைக்கு பார்க்குறேன், முதல் முறை அதை அன்னைக்கு படிக்கும்போது உணர்றேன், இந்த ஏசாவின் சந்ததி ஒருவேளை வெறுத்தேன்னு ஏதோ காரணத்தோடு சொல்கிறார். அதெல்லாம் நம்ம இப்போ விட்டுருவோம். தேவன் எல்லா நபர்களையும் அவர் பேரை மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பிடிச்ச ஒரு சிலர் பேர் நமக்கு ஞாபகம் இருக்கும். ரொம்ப ஒருத்தர் மேலே நமக்கு அக்கறை இல்லையா, அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது, நம்முடைய நேச்சர். ஆனால் இந்த 36வது அதிகாரத்திலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏசாவுடைய சந்ததி ஒருவேளை ரொம்ப தேவனை தேடலை, அங்கே எகிப்தியனுடைய ஒரு பிள்ளையுடைய சந்ததி வருது, கானானியருடைய ஸ்திரீகளை இவர் கல்யாணம் பண்ணாருன்னு இருக்கு. அப்படியே சந்ததிகள்லாம் அப்படியே கர்த்தரை ரொம்ப தேடாமல் அவங்க போக்கில் போயிட்டு இருக்கிற சந்ததி. ஆனாலும் அந்த சந்ததியை ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒரு குருவி கூட அவருடைய கவனத்திலிருந்து, சின்ன பறவை கூட என்ன செய்யறதில்ல, மிஸ் ஆகிறதில்ல, அதையும் அவர் கவனிச்சிட்டே இருக்கிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம்.
அப்போ அந்த ஏசாவுடைய சந்ததியும் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர்களை எப்படி சந்திப்பது, இவர்களை எப்படி என்னுடைய ராஜ்யத்திற்குள் இழுத்து கொள்வது, பிசாசின் பிடியில் இருக்கிற இவர்களை எப்படி என்னுடைய ராஜ்யத்திற்குள் வெளிச்சத்திற்குள் கொண்டு வருவது, அப்படி ஒரு பிளானில் ஆண்டவர் அதை இதெல்லாம் கவனித்து கொண்டே இருக்கிறார். அந்த பெயர்கள்லாம் எழுதி வைக்கிறார். இவர்கள் மறக்கப்படவில்லை. நம்மளை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? அடிக்கடி பார்க்குறோம், நம்ம நல்லவங்களோ, நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிட்டனால நம்மளை தேடலை. பாவிகளாக இருக்கும்போதே ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார்? நேசிச்சார்னு எழுதியிருக்கு. அந்த தேவனுடைய அன்பை இந்த 36வது அதிகாரத்தான் முழுவதும் இருக்கிறத இன்னைக்கு புதுசாக பார்த்தேன். அல்லேலூயா, பரவசமாக இருக்குச்சா எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. பைபிளில் உள்ள சம்பவங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம். அங்கேயும் நம்மோடு என்ன செய்தார்? பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நாட்களிலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்ன? அங்கே இருந்து தேவன் நம்ம கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மத்தேயு 2வது அதிகாரத்தில் அங்கே ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வழி தேடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் மத்தேயு 2:13 பார்க்குறோம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இங்கே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ஏரோது ராஜா பயந்து மாம்சத்தின்படி ஏதோ ஒரு ராஜா நம்முடைய பரம்பரைக்கு விரோதமாக யாரோ ஒருத்தர் வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்யணும்னு தீர்மானித்து விடுகிறார். நம்ம அதுக்கு அடுத்து படித்தோன்னு சொன்னால் 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் அவர் கொன்று போட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த பரிதாப சம்பவங்கள்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோசேப்பை எச்சரிக்கிறார். அங்கே யோசேப்புடைய கீழ்ப்பிடிதலை 14வது வசனத்தில் பார்க்குறோம். இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு, அந்த வேர்டெல்லாம் முக்கியமானது. இரவிலே பிள்ளையையும் அப்படின்னு இருக்கு. தன் மகனையும் தன் பிள்ளையுங்கிற வார்த்தையெல்லாம் இல்லை, பிள்ளையையும் அதன் தாயையும். அந்த செப்பரேஷன் பாருங்களேன். இவங்க கூடி வருவதற்கு முன்பே பிறந்த பரிசுத்த ஆவியினால் பிறந்த குழந்தையில் அந்த வேர்டிங் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அது கரெக்டாக அந்த லைன்ஸ் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. தன்னுடைய மகன்னு சொல்லலை, அதின் தாய் அப்படின்னு சொல்லி அந்த கரெக்டாக அதை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? வேர்டிங்ஸில் எழுதி வைத்திருக்கிறார். இது எதுக்காக நான் இன்றைக்கி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள், விளக்க உரைகள் இதெல்லாம் படிக்கும்போது சில நேரத்தில் நமக்கு சில அதிர்ச்சிகள் காத்திருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வேதத்தை விளக்கக்கூடிய ஒரு விளக்க உரை, ஒரு கமெண்ட்ரி செட், ஒரு நல்ல ஒரு ஆத்தர் இவர் எழுதினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு கிடச்சிது எனக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட இரவல் வாங்கி படிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதில் மத்தேயு எடுக்கிறேன், அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா அதுக்கு விளக்கங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். திடீர்னு இந்த கன்னிமரியாளிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிற இடம் வரும்போது அதை அந்த கமெண்டேட்டர் விளக்கும்போது இது இப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாங்கிறார். எனக்கு பெரிய ஒரு ஷாக். ஆவிக்குரிய வளர்கிற ஆரம்ப காலங்கள், என்னடா பைபிள் கமெண்ட்ரின்னு ஒன்று இருக்குது, விளக்க உரை, இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சில ஊழியர்கள்லாம் சொல்கிறாங்க, பாஸ்டர்ஸுடைய ஷெல்ஃப்லலாம் இது இருக்குது, இதில் ஏதோ நமக்கு படித்து பக்தி விருத்தி அடையலாம் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு அதிர்ச்சியை தந்த நாட்கள். பின்னாட்கள்லாம் தெரியுது இப்படிப்பட்ட ரைட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஒரு 200 வருஷத்துக்குள்ளே சர்ச் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னு சொன்னால் ஹையர் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்குள் அடங்கக்கூடிய ஒரு வகையான போதனைகள் பைபிள் காலேஜஸ்குள்ளே நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக ஜெர்மனி மற்றும் ப்ராட்டஸ்டன்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இப்படி தவறான ஒரு உபதேசம் வர ஆரம்பிக்குது. அதனுடைய இது என்ன அப்படின்னா, பைபிள் கடவுளுடைய வார்த்தைகள் நிறைய அதில் இருக்குது, நல்லது தான், அதை படிக்கணும். ஆனால் எல்லாமே கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லிட முடியாது. அங்கே உள்ள அற்புதங்களெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம நம்பிட முடியாது. அப்படியே அது பைபிளை சந்தேகப்படும்படி நிறையா பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ், பெரிய இவங்க வேத வல்லுநர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களிலே பைபிளை குறித்து சந்தேகங்கள் நிறைய சர்ச்சுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் பைபிள் காலேஜ் என்று சொல்லக்கூடிய சில இடங்களிலே போதிக்கப்பட்டு அநேகருடைய விசுவாசங்கள் அசைக்கப்பட்டு விட்டது. அவங்க எப்படி பார்ப்பாங்க, பைபிளை எப்படி படிப்பாங்கன்னா, 1 பேதுருவை படிப்பாங்க, 2 பேதுருவை படிப்பாங்க. ஒருவேளை அவங்க பெரிய ஞானிகளாக இருப்பாங்க, கிரேக்க மொழியில் படிப்பாங்க. படித்தோடனே அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை உங்களுக்கு கிரீக் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் முதல் 1 பேதுரு படிக்கிறீங்க,
ஒரு அரை மணி நேரம், அடுத்து ஒரு அரை மணி நேரம் கிரேக்க மொழியில் 2 பேதுரு படிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு க்ரீக் நல்லா தெரிஞ்சதுன்னா எடுத்த உடனே நீங்கள் என்ன தெரியுமா கண்டுபிடிப்பீங்க? இது ரைட்டிங் வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. மெட்ராஸ் தமிழுக்கும் நாகர்கோவில் தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சும்மா இப்படி வச்சுக்கிட்டோம். 1 பேதுரு படித்தா எப்படி இருக்கும்னா நாகர்கோவில் தமிழ் மாதிரி இருக்கும். 2 பேதுரு எப்படி இருக்கும்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மெட்ராஸ் லாங்குவேஜ் இருக்கும். அப்போ பார்த்த உடனேயும் வித்தியாசம் இருக்கும். இதை நான் சொன்னேன் இல்லையா, ஆவியை பெறாத ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பைபிளை ஆராயக்கூடியவர்கள், ஒரு உலக புக்கை போலவே அதை ஆராயக்கூடியவங்க டக்குன்னு என்ன முடிவு பண்ணிடுறாங்க, இது 2 பேதுருன்னு சொல்லியிருக்கு ஆனால் வேறு மாதிரி இருக்குது, அப்போ 2 பேதுரு பேதுரு எழுதியிருக்க முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணி அதை பற்றி பெரிய தீசிஸ்லாம் எழுதிடுவாங்க. நமக்கு சரியாக புரியாது. ஆமாம், இது வேறு மாதிரி இருக்கான், அது வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னு உடனே வரும். ஓஹோ, இவரே சொல்லிட்டாரு, இந்த பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறாங்க, அப்போ அதுதான் உண்மையோ என்று சொல்லி நான் சொல்லக்கூடிய பைபிளை சந்தேகப்பட வைக்கக்கூடிய இது கிறிஸ்தவத்துக்கு வெளியே உள்ளவங்க குற்றப்படுத்தலை, கிறிஸ்தவத்திற்குள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து நான் சொன்ன அந்த வார்த்தை ஆவியை பெறாதவர்கள், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இதை ஒரு எஜுகேஷன், ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்து பைபிள் ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிற பேரில் தங்களுடைய மனித ஞானத்தின்படி ஆராய்ந்து அது எப்படிங்க 5 அப்பத்து 5000 பேர் கொடுக்க முடியும்? நடக்கக்கூடிய விஷயமா? அப்போ அவங்க அதுக்கு ஒரு கமெண்ட்ரியில் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க? இயேசு கிறிஸ்து பார்த்தார், அவருக்கு தெரியுதான் எல்லார் பையிலையும் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு இருக்குது, சரியா? ஒரு சிலர்கிட்ட இல்லை, யாருமே ஓப்பன் பண்ணலையா. நான் ஓப்பன் பண்ணிட்டா ஸ்டீஃபன் கேட்டுருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது, என் டிஃபன் பாக்ஸை மூடியே வச்சுருக்கேன். அப்போ ஜீசஸ் ஒரு ஐடியா பண்ணுறார். அவர் ரொம்ப ஞானவான். பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்குறாரு, அவன் கொடுத்துட்றான். எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு சின்ன பையனே கொடுத்துட்டான்னு பார்க்குறாங்களாம். அதை பிச்சு 2 பேர் கொடுத்தாராம். எல்லாருக்கும் வெக்கமாக போச்சான், ஒரு சின்ன பையனே கொடுத்துட்டான் அப்படின்னு. அவங்க டப்பாவில் உள்ளதை எடுத்து பிச்சு பக்கத்தில் உள்ளவங்களாம் கொடுத்துட்டாங்களாம். 10,000 பேர் சாப்பிட்டாங்களா? நல்லா இருக்கா இது? இப்படி அந்த அந்த ஒரு அற்புதத்தை அதை ரேஷனலைஸ் பண்ணுறது எப்படி நடந்திருக்கும்? அற்புதம்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கும்? இப்படி ஒரு கற்பனையை கொண்டு இது எல்லாம் வேதாகம கல்லூரிகள் என்ற இடங்களிலே இதெல்லாம் சொல்லப்பட்ட காலங்கள். இன்றைக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது சில இடங்களில், பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லாம் இன்றைக்கும் இருக்குது. இது குறித்த கவனம் நமக்கு தேவை. எல்லா அற்புதத்திற்கும் ஏதாவது ஒரு விளக்கம் வச்சுருப்பாங்க, இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மறந்துடக்கூடாது, நமக்கு தெரியும் நம்ம கையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அதில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்படியே உண்மையானது. நான் ஒன்று சொன்னேன், பேதுரு 1 பேதுரு க்ரீக் வேறு மாதிரி இருக்கும், 2 பேதுரு வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. 1 பேதுருடைய கடைசியில் எழுதியிருக்கும், அதை கூட ஒருத்தர் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் பேர் எழுதியிருக்கோங்க. எனக்கு கூட ஒருத்தர் நல்லா எழுதுவார், அவர் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், சொல்ல அவருடைய ஒரு வே ஆஃப் ரைட்டிங்கில் அங்கே எழுதுகிறார். ஆவியானவருடைய நடத்துதலோடு அந்த மொழி அமைப்பு கொஞ்சம் மாறுது. இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், இன்றைக்கி எழுதுகிறேன், ஒரு பக்கம் எழுதுகிறேன் தமிழில், ஒரு பக்கம். நான் வேறு ஊருக்கு போயிடுறேன், ஒரு 20 வருஷம் இருக்கேன். 20 வருஷம் கழித்து நான் எழுதுறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நான் படித்த புத்தகங்கள், அப்போ நான் பேசக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மொழி, அதெல்லாம் என்ன செய்யும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுதான் வித்தியாசங்கள். இதெல்லாம் தெரியாமல் வேதத்தின் மேல் சந்தேகத்தை வர வைக்கக்கூடிய தவறான சில விளக்க உரைகள் இருக்கிறது. எங்கேருந்து சொல்கிறேன், இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? மத்தேயு 2 இரவிலே யோசேப்பு என்ன செய்கிறாராம்? பிள்ளையையும், தன் பிள்ளைன்னு எழுதலை, பிள்ளையையும் அதின் தாயையும், அந்த பிரித்து சொல்லியிருக்கல, இப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம்ல. அங்கே பாருங்களேன், ஒரு அப்பா அம்மா பிள்ளைகளை இப்படியா நம்ம சொல்லுவோம்? பிள்ளை அதின் தாய் அப்படின்னா சொல்லுவோம். கணவன் மனைவி பிள்ளைகள்னு சொல்லுவோம். அங்கே இல்லை. அதை தான் அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஆவியானவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். நல்லது, சரி. இதில் இன்றைக்கி அதில் மெயினாக நான் சொல்ல விரும்புகிறது, அங்கே எகிப்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை 15 எழுதியிருக்கு, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன தெரியுமா? ஒரு நம்பிக்கை. பார்த்தா எப்படி தோணுது? ஏரோதுன்னு ஒரு ரவுடி ராஜா, ஒரு மோசமான ஒரு ராஜா, இவர் வந்துட்டாருப்பா எலெக்ஷனில் அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். இவர் போய் ஆட்சியில் இருக்காரேன்னு கவலைப்படுறோம். அவருக்கு விழணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு. ஐயோ, இவர் இப்படி கொலை செய்கிறனால வழி இல்லாமல் நாடு விட்டு நாடு ஓட வேண்டியது இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விபத்து நடந்ததை போல தோன்றுகிறது. இந்த வசனங்கள் நமக்கு தரக்கூடிய நம்பிக்கை என்ன? இங்கே எதுவுமே தேவனுக்கு அதிர்ச்சியான சம்பவங்கள் எதுவுமே இல்லை. மாறாக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே இப்படிலாம் இருக்குன்னு சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை.
வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், உலகத்தில் என்ன நடந்தாலும் இதெல்லாம் சொல்லப்பட்டது நடந்து வருகிறது. கொரோனா வந்து விட்டது, ஒரு மாதிரி தான், ஐயோ நமக்கு வந்துருமோ அப்படின்னு நம்ம யோசிச்ச ஒருவேளை சின்ன பயம் வந்திருக்கலாம், இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை என்ன? இதெல்லாம் சொல்லியிருக்கு. மத்தேயு 24 என்ன சொல்லியிருக்கு? இப்படிப்பட்டவைகள் சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். நிலநடுக்கங்கள் வரும், யுத்தங்கள் நடக்கும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது ஒரு சமாதானம். தேவன் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அவர் வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நேரங்களிலும் சில காரியங்கள் நமக்கு ஒரு அதிர்ச்சியை ஊட்டினாலும் பைபிள் வாசி ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை ஒவ்வொரு காலங்களிலும் பிறக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு பிரச்சனையாகி பக்கத்து நாட்டுக்கு ஓட வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டது அப்படின்னு பார்க்காம இதிலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது, அப்படிதான் என்ன செய்யணும், அதை பார்க்கணும். அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாரு? கொஞ்சம் வருஷம் சிறு பிள்ளையாய் யோசேப்பு மரியாள் கூட என்ன செய்ய போகிறாரு? அந்த நாட்டில் போய் தான் குடும்பமாக அவங்க தங்கி என்ன செய்ய போகிறாங்க? சில வருஷங்கள் இருக்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்து எகிப்தில் என்ன செய்கிறார்? வளரப்போகிறார்னு சொல்லி பார்க்குறோம். அதனுடைய நிறைவேறுதல் என்ன? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது எங்கே இருக்குது? யாருக்காவது தெரியுமா? சரி, எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம கையில் எல்லார் கையிலையும் ஒரு தமிழ் பைபிள் இருக்குல்ல, ஒரு திருவிவிலியம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் சில சின்ன சின்ன இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்லாம் சில இது இருக்கும், அதெல்லாம் விட்டுருவோம். அது இப்போ உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? மேலே வசனம் இருக்கும், கீழே ஃபுட் நோட்ஸ், கீழே அடியில் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னு சொல்லி கீழே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்போ அப்படி அந்த மாதிரி பைபிள்லாம் நமக்கு கிடைக்குதா அப்படிலாம் என்ன செய்யணும்? தேடி வச்சுக்கிட்டா ரெஃபரன்ஸ்க்கு நல்லா இருக்கும். அது இருந்தால் அங்கே என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் ஓசியா 11:1 போட்டிருக்கோம். ரைட், ஓசியா 11 எடுத்துக்கிடுவோம். குறிப்பாக 7வது வசனத்தில் பார்க்கும்போது, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை உன்னதமான இடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. என்னங்க, இந்த ஓசியா 1 உள்ள இது நிறைவேறும்படி தான் இயேசு கிறிஸ்து அங்கே எகிப்திலிருந்து அழைத்தேன்னு ஆண்டவர் சொல்கிறது போல் எழுதியிருக்கு. ஆனால் அது அந்த கான்டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி பார்த்தா ஏதோ இருக்குது, பாகால வணங்க போயிட்டாங்க அப்படின்லாம் இருக்கே. சரி, இது என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை சொல்கிறேன். இது நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன லெசன் சொல்லி இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். இங்கே 11வது அதிகாரத்தில் யாரை குறித்து எழுதியிருக்குன்னா, பின்மாற்றமாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கு. எகிப்திலேருந்து உன்னை நான் பத்திரமா கூப்பிட்டு வந்தேன், கானான் தேசத்தில் வச்சு உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நீ என்ன செஞ்சிட்ட? என்னை விட்டு பின்மாற்றமாகி போயிட்ட, என்ன வணங்காமல் பாகால்களை வணங்கி விட்ட அப்படிங்கிற அவர்களுடைய மனக்கடினத்தை இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சரியா? ஓகே, எதுக்கு இதெல்லாம் எழுதியிருக்கு? அந்த பெரிய ஹிஸ்ட்ரி நமக்கு எதுக்கு? யாத்ராகமம்னு ஒரு ஹிஸ்ட்ரி புக், வரலாற்று புஸ்தகம் மாதிரி இருக்கு, அதெல்லாம் எதற்கு அப்படின்னு ஒருவேளை கேள்வி கேட்டோன்னா, 1 கொரிந்தியரில் அதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. அவங்க எல்லாம் செங்கடலை கலந்தாங்க, சிலர் இப்படி இச்சித்தாங்க, இப்படி அழிஞ்சாங்க அப்படின்லாம் ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கோம். அந்த லிஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ல் முதல் 10 வசனங்களில் அந்த எகிப்திய பிரயாணங்களில் நடந்தது என்ன, அது நமக்கு என்ன எச்சரிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு 11வது வசனத்தில் எழுதியிருக்கு, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. திருஷ்டாந்தம்னா உதாரணம், எக்ஸாம்பிள், ரைட்டா? உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. யாத்திராகமத்தில் நடந்த சம்பவங்கள், கானான் தேசத்துக்கு பிரயாணமாய் போன எல்லா சம்பவங்களும் எதுக்காக எழுதப்பட்டிருக்கான்? நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ மறுபடியும் என்னது? ஒவ்வொன்றுக்கும் பர்சனல் லெசன் இருக்குது. அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய பாடங்களை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அதுதான் நினைவுபடுத்துது. சரி, அப்போ ஓசியாவில் அதுதான் அங்கே ரீகேப் பண்ணப்படுது. ஆண்டவர் பேசுகிறார், நீ எப்பயுமே இப்படி தான் இருக்கிற, உன்னை நான் பாவத்திலேருந்து மீட்டு உன்னை நான் அழைச்சிட்டு என்னதான் வந்தாலும் நீ மறுபடியும் உன்னுடைய பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுற அப்படின்னு ஜனங்களை குறித்து ஆண்டவர் வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம் எழுதியிருக்கு. அதில் இருக்கிற ஒரு வார்த்தை தான், என் குமாரனை என்ன செஞ்சேன்? எகிப்திலிருந்து அழைத்தேன்னு சொல்லியிருக்கு. சரி, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கப்படுது? நம்முடைய நேச்சர், நம்முடைய சுபாவம் என்னது? பின்மாற்றம் அடையிறது தான் நம்முடைய சுபாவம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிபர்களுக்கான ஒரு ஆவிக்குரிய புத்தகம், அதில் சும்மா ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஒருத்தர் அழகாக எழுதியிருக்கிறார். பரலோகம் போக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதிருந்துச்சு. ஓகே, அடுத்த கேள்வி, நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்? பதில் ஒரு வரியில் எழுதிருந்துச்சு, ஒன்றும் செய்ய வேண்டாம்னு எழுதிருந்துச்சு. புரியுதா? நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்? நான் ஏதாவது ட்ரை பண்ணணுமா? நான் எப்படியாவது நரகத்துக்கு போகணுங்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே போயிடுவேன்.
நம்ம சும்மா இருந்தால் என்ன செஞ்சிருவோம்? இயற்கையாக பரிசுத்தவானா மாறுவோமா, பாவியாக மாறுவோமா? இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு இடம் வாங்கி போடுறோம், ஒரு ஏக்கர் இடம் வாங்கி போடுறோம். 5 வருஷம் கிட்ட போகாமல் இருக்கும். 5 வருஷம் கழித்து வந்து பார்க்குறோம், ஆப்பிள் பழ மரங்களாக முளைச்சிருக்குமா, முள்ளுக்காடாக இருக்குமா? அழகான தென்னை மரங்கள் வளர்ந்து அப்படியே காய் காய்ச்சி குலுங்கி இருக்குமா? திராட்சை தோட்டங்கள், அத்தி மரங்கள்னு அப்படியே எதை சாப்பிடன்னு தெரியாமல் இருக்குமா? முள்ளு தான் முளைக்கும். இதுதான் உலகத்தின் இயற்கை. அந்த அந்த என்ன சொல்லலாம், அந்த போக்கு. நம்ம இருதயம் அப்படிதான். அதை பண்படுத்தி பாதுகாக்காமல் இருந்தோம்னா முள்ளு தான் முளைக்கும். இதுதான் நம்முடைய அந்த எல்லாம் ஒன்றா இருக்கும். இயற்கை, நம்முடைய இருதயம் எல்லாம் நிறைய விஷயங்களில் ஒத்து போகும். நான் சொல்ல வர்றது, we are natural backsliders. நம்ம சுபாவத்தின்படி பின்மாற்றம் அடைஞ்சிடும். சுபாவத்தின்படி பாகால தான் கும்பிடுவோம். உண்மையான தேவனை என்னதான் அவர் அற்புதம் செஞ்சாலும் அவரை மறுதளிச்சிரும். எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் முறுமுறுப்போம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் நம் இருதயத்தை காண்பிக்கிற அவருடைய வாழ்க்கை. அவங்கள எப்படி பார்க்கக்கூடாது? எப்படி மடையங்களா இருக்காங்க, இப்படி போயிட்டு இருக்காங்களே, அப்படி பார்க்கக்கூடாது. இந்த மடையை நான் தான் அப்படின்னு பார்க்கணும். எப்படி பைபிள் படிக்கணும்? இப்போ தானே கடலை தாண்டினேன், 3வது நாளில் செத்தா நல்லா இருக்கும், எகிப்துக்கு போகிறேன்னு சொல்கிறியே, அறிவில்லை உனக்கு அப்படின்னு படிக்கும்போது எனக்கு அவங்கள பார்க்க தோணுது. அவங்க பார்த்து சொல்கிறாங்க, நீயே அந்த மடையன் அப்படின்னு என்னைய பார்த்து அவங்க சொல்கிறாங்க இல்லை? ஓகே, சரி. அப்போ நம்ம சுபாவமாகவே ஆண்டவர் விட்டு பின்வாற்றம் ஆயிடுவோம். நம்மளை ரட்சித்து கொள்ளவே முடியாது. நம்முடைய பரிதாப நிலை இதுதான். ஆனால் இங்கே தான் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் வருகிறது. அவரும் அதே போல் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டு வரப்போகிறார். ஆனால் ஓசியா 11 வாசித்த அப்படிப்பட்ட ஒரு பின்மாற்றமான வாழ்க்கையில் அவர் போக போகிறது கிடையாது. நம்மை போல மனுஷகுமாரனாக தான் இந்த உலகத்தில் இருக்கார். நம்ம போல எல்லாவற்றிலும் பாடுபடுகிறார். அவருக்கும் சோதனை உண்டு. பிசாசு அவர் வீழ்த்த வழி இருக்கிறது என்று சொல்லி தான் வீழ்த்த வகை தேடி வருகிறார். ஆதாம் ஏவாளை தேடி வந்தது போல இயேசு கிறிஸ்துவையும் சோதனையிலே விழ பண்ணலாம் என்கிற ஒரு வழி இருக்கிறதுனால தான் தேடி வருகிறார். இவர் தேவகுமாரனப்பா, இவரெல்லாம் சோதிச்சு விழமாட்டார் அப்படின்னா பிசாசு சோதிக்க வந்திருக்க மாட்டான். அவர் நம்மை போல மனித தன்மையை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு வருவார். மனுஷகுமாரன். ஆதாம் ஏவாள் விழுந்தது போல அவரும் விழுந்திருக்க கூடும். ஆனால் விழாமல் எப்படி வாழ்வது, எப்படி பிதாவுக்கு பிரியமாயிருப்பது என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டி, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவருக்குள், கிறிஸ்துவுக்குள்ங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி பைபிளில் புதிய ஏற்பாடில் வரும். இன் கிரைஸ்ட் அப்படின்னு வரும். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவன் இல்லை? எபேசியர் நிருபத்தில் நிறைய இடத்துல இருக்கும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை பற்றி கொண்டு தினசரி நம்முடைய வேத வாசிப்பு ஜெபத்தில் அவரோடு இணைந்திருக்கிற கிளைகளாக இருக்கும்போது மிகுந்த கனிகள் கொடுக்க முடியும். நீங்களோ நானோ எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பயுமே பின்மாற்றமானாங்க, நம்மளும் அப்படித்தான் இருப்போமோ? அப்படி இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஜெயமாய் வாழ்வதற்குரிய ஆவிக்குரிய கிருபைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து வந்து அங்கே மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தின ஒரு நபராக இருந்தாலோ அதே போல வாழுகிற ஒரு கிருபை கிறிஸ்து இயேசுவுக்குள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்மகிட்ட இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், அந்த திறமை நம்மகிட்ட இல்லை. நான் வந்து எங்கேயும் விழமாட்டேன் அப்படிலாம் யாரும் நம்ம சொல்ல முடியாது இல்லை? அப்படி என்னைக்காவது சொல்லியிருப்போம், விழுந்த பிறகு தெரியும், போச்சு நம்மளும் விழுந்துருவோமோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்முடைய ஒரே நம்பிக்கை இல்லை, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நம்பிக்கை. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அவர் இயேசு என்கிற நாமத்துக்குள்ளே ஓடி உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டோம்னா எப்படி இருப்போம்? சுகமாக இருப்போம். அப்படி எழுதியிருக்கு வார்த்தை இல்லை? அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து அங்கே எகிப்திலிருந்து வந்தாலும், நம்மை போல இந்த பாடுள்ள ஒரு உலகத்திலே அவர் வளர்ந்து வந்திருந்தாலும், அவர் பிதாவுக்கு பிரியமானவராய் வாழ்ந்தது போல இன்னைக்கு மரித்து உயிர்த்தெழுந்த அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது, அவரோடு நடக்கும்போது, அவரை போலவே இந்த உலகத்திலே வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டார். அது சுதந்திரிக்கணும், ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் போது இது சிம்பிளாக டேஸ்ட் பண்ண முடியும். இது எட்டாத ஒரு கனி கிடையாது. இயேசுவை போல வாழ வேண்டும், மாற வேண்டும் அப்படிங்கும்போது ஏதோ முடியுமா? அப்படி இல்லை, முடியும், அவருக்குள்ளே முடியும். அதுதான் சுவிசேஷத்தின் மையம். ரோமர் 7:8 அதான் பார்க்குறோம். என்னால் முடியல, பவுல் சொல்கிறார், விரும்பாததையே செய்கிறேன், விரும்பிய நன்மையை செய்ய முடியல. தீர்வு என்ன? ரோமர் 8 இருக்கு. மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி, அப்படி எழுதியிருக்கோம் அந்த 8வது அதிகாரம் 4வது வசனத்தில். தேவனே நமக்குள் செய்கிறார், குமாரன் மூலமாய் நமக்குள் கிரியை செய்து அவருக்கு பிரியமாய் வாழும்படி இயேசுவை போலவே இந்த உலகத்திலே வாழ்ந்து வெற்றியாய் வாழ முடியும். அதுதான் ஓசியா அந்த நம்ம வாசித்த 11வது அதிகாரம் 1 வசனம் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். நீ நேசித்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எகிப்திலிருந்து என்னுடைய
குமாரனை வரவழைத்தேன். வெற்றியாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அவர் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்தார். இன்று இந்த செய்தியை தியானித்து கொண்டிருக்கிற நமக்கும் அதே வெற்றி வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி ஆண்டவரே இதெல்லாம் நடந்தது என்ற மகிமையான உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களைப் போலவே ஆண்டவரே இந்த சபிக்கப்பட்ட பிசாசு ஒருவேளை எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டிருக்கிற உலகத்திலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவும் எங்களைப் போலவே வாழ்ந்து ஆண்டவரே பிதாவுக்கு பிரியமானவராய் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வந்து ஜெயமாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இன்று எங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலத்தினாலே அல்ல, நாங்கள் பின்மாற்றம் அடைகிறவர்கள், நாங்கள் பலவீனர்கள், நன்மையானது ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள இந்த ஜெய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து கொள்ள, கிறிஸ்துவை போல் இந்த உலகத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ நம்முடைய வார்த்தைகளின்படி எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் பேர் மனோஜ்குமார். நான் என்னுடைய 17 வயதில் இருக்கும்போது என்னுடைய நண்பன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். என்னுடைய குடும்பத்தை பார்த்தோன்னா எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே பிரிஞ்சிருந்தாங்க. அதனால் மன உளைச்சலுக்கு உள்ளானே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது. நான் என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 3 முறை தற்கொலைக்கு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்த அந்த தருணம், எனக்கு ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்ன அந்த தருணம், நான் ஜெபம் பண்ண அந்த தருணத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இதுவரைக்கும் எனக்கு வரவிடாதபடி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன், தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல கண்டேன். எல்லாரும் என்னை விசாரித்தாங்க, அன்போடு விசாரித்தாங்க, எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் எனக்குள்ளே இருந்த ஒரு கவலை என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா இன்னும் ஒன்று சேராமையே இருக்காங்களே, என் குடும்பத்தில் ரொம்ப வறுமை காணப்படுது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் தொடர்ந்து நான் என்னை ஆண்டவருக்குள்ளே நடத்தினாங்க. நல்லா பைபிள் வாசிக்க சொன்னாங்க, நல்லா ஜெபம் பண்ண சொன்னாங்க. வீட்டில் பைபிள் வாசித்துட்டு போவேன். வெளியே போய் நான் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பைபிள் உள்ள வசனம் எனக்கு உணர்த்தப்படும். இந்த தப்பு நீ பண்ணுறது தப்பு, நீ இதெல்லாம்
இதெல்லாம் தவறு, பைபிளில் இப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்துவார். இப்படி ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளில் எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீ நல்ல ஆண்டவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி, நீங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வாங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்துகிற விதமாக 2-3 மீட்டிங்கில் ஒரு ஊழியக்கார் வந்து பேசினாங்க, இப்படி வந்து ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஆண்டவருடைய வருகை சமீபம், அதனால் நீங்கள் இன்னும் நல்லா பிடிச்சு கொள்கிறதுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன். எடுத்தா அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆண்டவருடைய கிருபையினால் சேர ஆரம்பித்தாங்க. எங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக நல்லா போக ஆரம்பிச்சது. இதுக்கு மேலே நம்ம குடும்பத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, இவ்வளோ நாள் போனது போதும், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செஞ்சுருக்கார், என் குடும்பத்தில் ஒரு நன்மை செஞ்சுருக்கிறார், நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். குடும்பத்தில் பலத்த எதிர்ப்பு வந்து உண்டானது. கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க, நீ சர்ச்சுக்கு போகிற, கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷினரி தரிசன கூடுகைன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நான் போய் அந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல மிஷினரிகளுடைய காரியங்களை பற்றி சொன்னாங்க. எனக்கு எதுவுமே அந்த அளவுக்கு புரியல. ஆனால் ஆண்டவருக்காக வாழணும்னு ஒப்பு கொடுக்குறவங்கெல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல என்னோட கையை தூக்கி நான் ஒப்பு கொடுத்தேன். பெருசாக பாரத்தோடலாம் இல்லை, சரி சொல்கிறாங்க நம்ம ஆண்டவருக்காக வாழ்வுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கையை தூக்கி ஒப்பு கொடுத்தேன். மறுபடியும் நான் வீட்டில் வந்து இருக்கும்போது இவைகளெல்லாம் நான் சிந்திச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் உணர்த்தினாங்க, நீ வந்து ஏன் முழு நேர ஊழியத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கும்போது அந்த இடத்துல என் கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. என்ன ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப எதிர்ப்பாக இருக்காங்க, இன்னும் பார்த்தா என் கிராமமே எதிர்ப்பாக இருக்கு, இன்னும் நான் எப்படி ஆண்டவரே உங்களுக்காக நான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் நான் சபைக்கு போகிற நேரத்துல எல்லாம் எங்கள் அப்பா அம்மா பின்னாடியே வந்து சபையில் நான் அடித்து பயங்கரமாக இழுத்துட்டு வந்துடுவாங்க. இன்னும் நான் எந்த சபைக்கு போனாலும் அங்கே போய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அந்த சபையில் உள்ள பாஸ்டர்ஸையும் மிரட்டிகிட்டே வருவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே நீங்களும் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பயப்பட வேண்டியதாக இருக்குது, நான் எங்கே போனாலும் அவங்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படியே நான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மாவே நீ வீட்டிலே இருக்க வேணாம், உனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னா நீ தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் எல்லாராலையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டு அடுத்து நான் ஆண்டவரே என்னோட லைஃபே கேள்விக்குறியா இருக்கேன், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றப்ப ஆண்டவர் வந்து ஊழியம் செய்யும்படியான அன்று பாக்கியத்தை கிருபையை கொடுத்தார். எங்களுடைய பாஸ்டர் மூலமாக இந்த கிராம மிஷினரி இயக்கத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே போய் நீ பைபிள் காலேஜ் படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்தேன். வரும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னாங்க. இங்கே வரும்போது ஆண்டவர் என்னை அதன் பாதையிலே நடத்தினார். தொடர்ந்து இங்கேருந்து ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து மிஷினரியாக அனுப்பப்பட்டேன். அங்கே போய் ஆண்டவரை பற்றி அநேக புறஜாதிகளுக்கு, சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இன்னும் என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கேன்னு நான் யோசிக்கும் போது நல்ல ஒரு திருமண வாழ்வையும் ஆண்டவர் எனக்கு வந்து அமைத்து கொடுத்தார். இன்னும் பார்த்தோன்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்க்காங்களே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் என்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அடுத்ததான் வந்து இப்போதைக்கு என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க வந்து உனக்கு ஏதாவது வீட்டில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, தேவைகள் அப்படி காரியங்கள் இருக்கும்போது, சவாலான சூழ்நிலைகள்லாம் வரும்போது நீ வந்து உங்கள் சாமிகிட்ட சொல்லி, இயேசு சாமிகிட்ட சொல்லி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் இப்போதைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தற்கொலைக்குரிய காரியமாக இருக்கலாம், இன்னும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தெரியாமல் ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க, ஆண்டவர் பலத்த பெரிய காரியங்களை செய்வார். ஒரு கிறிஸ்தவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பல பதில் கொடுக்கலாம். அதில் முக்கியமான ஒரு பதில் என்ன, காணப்படாதவைகளை நோக்கி இருப்பான். இது ஒரு உலக மனிதனுக்கு புரியவே புரியாது. ஒரு உலக மனிதன் ஒரு கிறிஸ்தவன்ட்ட கேட்குறான், நீ எதப்பா பார்த்துக்கிட்டே இருக்க, எதை நோக்கமாக உன் கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிற, காணாத ஒன்றை பார்க்குறேன், அர்த்தமே இல்லை பாருங்க, கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பார்க்குறேன் அப்படிங்கிறான். அதுதான் உண்மை. காணப்படாத ஒரு உலகம்,
நம்ம ஜெபிக்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவரை நம்ம பார்க்கல கண்ணால, ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் நமக்குள்ள அந்த நிச்சயத்தை தருகிறார். விசுவாசிக்கிறோம். ஏதோ ஒரு கண்ணால பார்க்கறத விட 100 மடங்கு நிச்சயமாய் ஒரு கிறிஸ்தவன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த காணப்படாதவைகள் பைபிளில் வாசிக்க அதை குறித்த ஒரு விருப்பம், ஒரு தேடுதல் நம்ம மனசுல வரும். அதை பார்க்கும்போது தான் இந்த காணக்கூடிய உலகத்தில் நம்ம பத்திரமா வாழ முடியும். அந்த காணக்கூடாத உலகம், அங்கே என்ன நடக்கிறது, அங்கே தேவதூதர்கள் என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறார், பரலோகம் என்ன செய்கிறது, காணக்கூடாத பிசாசின் கூட்டம் என்ன செய்கிறது என்பதை குறித்த ஒரு அக்கறை மனிதனுக்கு இல்லாவிட்டால் he will suffer in this seen world. காணக்கூடிய உலகத்திலே அவன் போராடுவான். எது வாழ்க்கைன்னு புரியாது, எப்படி பிரச்சனைகளை ஜெயிக்கன்னு புரியாது. ஆனால் காணக்கூடாதவைகளை நோக்கி இருக்கிற ஒரு சீஷன், அவன் காணக்கூடிய உலகத்திலே அவன் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஆயிரத்தி 1923 ஆண்டு ஜனவரி 26 கனடாவில் பிறந்த போதகர் மார்க் டேனியல் பாண்டே. இவர் சிறு வயதிலிருந்தே என்ன பண்ணார் அப்படின்னா, மிஷினருடைய புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நம்மளும் இப்படி ஒரு மிஷினரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சின்ன வயதுலேருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவருடைய அழைப்புக்காக என்ன பண்ணார், காத்திருந்தார். அவர் ஒரு வானொலி நிலையத்தில் என்ன பண்ணார், வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு அவர் வீட்டில் வந்து அங்கே அவருடைய பெட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். இந்த மாதிரி என்னுடைய மகனே, என்னுடைய ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனேயும் ஆண்டவரே எங்கே போகணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறார். இந்தியாவுக்கு சொன்ன உடனேயும் அவர் அவனுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு 1954 ஆண்டு அவருடைய மனைவி ஹில்டா அவர்களை கூட்டிக் கொண்டு கல்கத்தாவுக்கு வராரு. கல்கத்தாவுக்கு வந்து மிஷன் ஆஃப் மெர்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அவர் என்ன பண்ணுறார், தோற்றுவிக்கிறார். தோற்றுவித்ததும் அல்லாமல் அநேக மக்களை ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் திருப்புகிறார். அப்புறம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை என்ன பண்ணுறார், நிறுவுறார். அதுக்கு அடுத்து அங்கே தொழிற்கல்வி கூடத்தை நிறுவுறார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியை என்ன பண்ணுறாங்க, நிறுவுறாங்க. மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை என்ன பண்ணுறாரு, அவர் ஆரம்பிக்கிறார். அதன் மூலம் அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்க, நன்மை பெறுகிறாங்க. தற்பொழுது அங்கே கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் இப்பொழுது அந்த திட்டத்தினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க. அநேகர் ஆண்டவருடைய அன்பு என்ன பண்ணுறாங்க, அறிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கல்கத்தா பகுதியில் ஒரு பெரிய ஒரு புரட்சி என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மார்க் டேனியல் பாண்டேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை பார்த்த அநேக தேசத்திலிருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு நிறைய விருதுகளை வழங்கினாங்க, பட்டங்களை கொடுத்தாங்க. இப்படி ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படிக்கு, அதாவது எங்கேயோ பிறந்த கனடா தேசத்தில் பிறந்த ஒரு மனிதன் இங்கே இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், இங்கே இருக்கிற மக்கள் ஆண்டோடைய அன்பை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேசத்தின் மக்களுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா பாடுபட்டார். அநேகரை இப்படிப்பட்ட பணிகளை செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உற்சாகப்படுத்தினார். அடுத்து 1989 ஆண்டு ஜூன் 3 ஆண்டவரிடத்தில் அவர் சென்றடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, எங்கேயோ பிறந்த ஒருவர் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற இந்திய மக்களுக்காக வந்து இவ்வளோ பாடுகளை, இவ்வளோ தியாகங்களை, இவ்வளோ நன்மைகளை செய்யும் பொழுது இந்தியாவிலே பிறந்திருக்கிற நம்ம இந்திய தேசத்தின் மக்களுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, எதிர்த்து வீட்டில் இருக்கிறாங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மக்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிற நாம் அந்த மக்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுறோம் அப்படிங்கிறத சற்று யோசித்து பார்க்கணும். அங்கே ஒரு மனிதன் வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பக்கத்தில் இருக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்வதற்கு, ஆண்டோடைய அன்பை சொல்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம், முயற்சி எடுப்போம். நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அந்த மக்களையும் அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய மந்தைக்குள்ள சேர்ப்பார். God bless you. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரெவரண்ட் MJ Dunamis, மலேசியா தேசத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Amen. விசேஷமாக அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 15 திருச்சியில மொராய் சிட்டி ஏர்போர்ட் அருகில் நடக்கவிருக்கின்ற வாலிபர் எழுப்புதல் முகாம், இது குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பாஸ்டர்கள், பெற்றோர்கள், நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய வாலிப பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் 1,00,000 வாலிப பிள்ளைகளை, ஆண் பெண் என்று இருப்பாளர் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இணைத்து ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தேவ திட்டத்தை கொண்டு வரும்படியாய், அசைவை கொண்டு வரும்படியாய், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் சகோதரர் மோகன் சி லாசர் அவர்களும்
சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களும் மிகவும் தரிசனத்தோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளிலும் இப்படிப்பட்ட கூட்டம் நடந்தது. அநேக சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகினால அடுத்த மாதம் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, உங்க பிள்ளைகளை அனுப்புங்க, ஜெபம் பண்ணுங்க. கூடுமானால் உங்களுடைய பண நிதியிலையும் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் நிச்சயமாக தமிழ் தேசத்துக்கு, தமிழ்நாட்டிற்கு இந்த கூட்டம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு எழுப்புதல், ஒரு ஆழமான கிரியைகளை செய்வார் என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகினால உங்கள் ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளும்படியாக, உங்க பிள்ளைகளை பங்கு கொள்ள நீங்கள் அனுப்பும்படியாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. நிச்சயமாய் இந்த கூட்டத்தில் பெரிய சாட்சிகளை நாம் கேட்போம். தேவனுடைய மகத்தான கிரியைகளை நம்ம பார்ப்போம். தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். Amen. 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 God bless you. Amen.